ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் ஹீரோ சேனல். ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா வந்து பிக் பாஸ் சீசன் 8ஓட கிராண்ட் லான்ச் எல்லாருமே நேற்று பார்த்து வந்து என்ஜாய் பண்ணியிருந்தீங்க. அந்தளவுக்கு வந்து சூப்பராக வந்து இருந்துச்சு. ஏன்னா நம்ம சேது அண்ணா பார்த்திங்க அப்படின்னா வந்து அவ்வளோ கேஷுவலாக பார்த்திங்க அப்படின்னா வந்து பட்டு பட்டுன்னு நினச்சதை சரியோ தப்போ அர்ணவெல்லாம் பயங்கரமாக பங்கமாக வந்து செஞ்சு விட்டார் ஸ்டேஜ்லேயே வச்சு. அந்தளவுக்கு நமக்கே தெரியும் அவர் செஞ்சு விட்டாருன்னு. ஆனால் அர்ணவ் சிரிச்சுக்கிட்டே அப்படியே மழுப்பிட்டே வந்து உள்ளே போனார். சரி, எல்லாரையும் சூப்பராக கிராண்ட் லான்ச் பண்ண அவர் வந்து லாஸ்ட்டாக ஒரு டெஸ்ட் வச்சு போயிட்டார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸில் வந்து ஃபஸ்ட் எவிக்ஷன் வந்து நடக்கும்போது, அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் நாமினேஷன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாரு. நம்ம மனசில் என்ன நினச்சோமோ அதே தான் கண்டஸ்டன்ஸும் நினைக்கிறாங்க. எப்படிப்பா நம்ம ஜாக்லின்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்னா, எப்படி ஓப்பன் நாமினேஷன் வந்து நம்ம வந்து 24 ஹவர்ஸில் ஒருத்தவங்க இருக்கணுமா இருக்கக்கூடாதான்னு எப்படி நம்ம டிசைட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி வந்து பயங்கர ஒரு பேர் அதிர்ச்சியில் தான் வந்து என்ன அப்படின்னா வந்து பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து இருந்திருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா வந்து யார் வந்து எவிக்ட் ஆகி வந்து வெளியில் போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. யார் அப்படின்னா வந்து சாச்சனா தான் வந்து போயிருக்காங்க. ஏன்னா அவர் வந்து உள்ளே அனுப்பும் போதே விஜய் சேதுபதி என்னோட மகள் அப்படின்ற மாதிரி ஒரு இதில் அனுப்புனதுனால இந்த சீசன்லேயும் ஃபேவரிசம் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டென்ட் வந்து எல்லாருக்கும் போர் ஆகிடுமோ. ஏன்னா போன சீசன் வரைக்கும் ஃபேவரிசம் அப்படின்றனால தான் கமலே வந்து தூக்குனாங்க. ஸோ இந்த டைமும் விஜய் சேதுபதி வந்து மக அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிட்டனால இவர் வந்து மகளுக்கு ஃபேவரிசம் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி அவர் நியாயமாகவே நடந்தாலும் ஏதாவது ஒரு பேச்சு வந்துடும் அப்படின்றக்காக சாச்சனாவை வந்து எவிக்ட் பண்ணி வெளியிலே அனுப்பிட்டாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து வெளியில் வந்து வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் நேற்று ஃபஸ்ட்டே வந்து ஒரு பயங்கர தீயை வந்து கொளுத்தி போட்டாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் அப்படின்ற மாதிரி அதில் மூணு பேர் வந்து டிசைட் பண்ணிக்கிட்டாங்க. பாய்ஸ் வந்து ஒரு டீல் வச்சுக்கிட்டாங்க. என்ன அப்படின்னா வந்து 1 வீக் மட்டும் எங்களை வந்து நாமினேட் வந்து பண்ணக்கூடாதுன்னு. என்ன தான் வந்து முன்னாடி உள்ளவங்க வந்து இந்த டிசைடிங் அத்தாரிட்டி வந்து பண்ணியிருந்தாலும் பின்னாடி உள்ளவங்களாம் அதை அக்செப்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அவங்க எந்த பெட்டில் படுக்கணும் அப்படின்றத வந்து முன்னாடி உள்ள அந்த 3 பேர் டிசைட் பண்ணுற மாதிரி இருந்தனால நம்ம ஜாக்லின் போனோடனே பயங்கரமாக வந்து புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. வெளியிலே படுத்துக்கிட்டு நான் உள்ளே வந்து போகமாட்டேன், பிக் பாஸ் என்னை கூப்பிட்டு வந்து இது வந்து தப்புன்னு எனக்கு தோணுது, யாரோ ஒருத்தவங்க சொன்னதை வந்து நான் வந்து படுக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டே வந்து நம்ம ஜாக்லின் வந்து கண்டென்ட் கொடுக்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்னும் நிறைய கண்டென்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னா வந்து கொடுத்துக்கிட்டே தான் வந்திருக்காங்க. இந்த பிக் பாஸ் வந்து நீங்கள் எதிர்பார்க்குறத விட தரமான செய்கைகள் வந்து இருக்கும் போல் அந்த மாதிரி தரமான ஆளுங்களை தான் வந்து இறக்கியிருக்காங்க. ஸோ ஜாக்லின் வந்து புலம்பிக்கிட்டே இருக்காங்க. ஜாக்லின் வந்து ரொம்ப புலம்புறாங்க. பவித்ரா ஒரு பக்கம் புலம்புறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அருணவ் ஒரு பக்கம் வந்து அன்ஷிதா வந்து 10 பேர் கூட சமைப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாரு. கண்டிப்பாக அடுத்தடுத்த அப்டேட் வந்து என்னென்ன நடக்குது அப்படின்றது நம்ம சேனலில் இருக்கும். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய். உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் கனகராஜ்.